வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எப்பயும் மாதிரி நம்ம கௌதம் ப்ரோ வந்து வேற லெவலில் நிறைய கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் அதை வந்து என்ன பண்ண போறேன்னா, சிம்பிள் ப்ரோ, நீங்கள் கமெண்ட் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் மேட்டர் இல்லை, இதில் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டிஎன்டி போட்டு எங்கப்பா அந்த ரெக்கார்டிங்கு ஏலே நத்திங் இருக்கானா ஈஸியாக வாகா இருக்கான் ப்ரோ, இவன் எப்படா பார்த்த உடனே அடிக்க தோணுது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜோக்கா இருக்கு. சில சமயங்கள் வந்து பார்த்து இவனா அப்படின்னு அடிக்க தோணுது. ஆமாம், சரி ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலேல் யார், பெரிய பிளேயரா? இல்லை ஒரு சில சமயங்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸோட பேரெல்லாம் வைப்பாங்க, நமக்கு தெரியாது. பீலே இருக்கு, பேல் இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஐ அக்ரி வித் Pixel 7 யூசர் ரிவ்யூ. ஃபார் him it's working after try. For my Pixel 6a the fingerprint option got disappeared after update. Yes, A series is the biggest letdown. ப்ரோ, இது அப்படியே சொல்லிட முடியாது. ரீசன் என்னன்னா, 6a நம்ம கேங்ல நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வர மாட்டேங்குது. அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேனே ப்ரோ, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனை வருது, ரகரகமா வருது. இந்த ராகவனோட அடி ரகரகமா இருக்கும் அப்படின்னு சரத்குமார் சொல்லுவாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, பிரச்சனை அப்படின்னு வரணும்னா எல்லாருக்குமே டிசைனா வந்து தொலையுது. அதனால உங்களோட கமெண்ட்டையும் நான் இந்த இடத்துல எடுத்துப்பேன். அப்ப என்ன வருது, எப்பா 6a யூசர்ஸ் உங்கள யாருக்காவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் டிசேபிள் ஆயிடுச்சா, காணாம போயிடுச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, மோட்டோரோலால ஒரு சிலருக்கு நடந்துச்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து 2 வருஷம் முன்னாடி ஒரு G சீரிஸ் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க்கே ஆகல, காட்டவும் இல்ல. அப்புறம் என்னாச்சுன்னா, நேரா சர்வீஸ் சென்டர் போனதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாஃப்ட்வேர் ஃபிளாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளவுதான், ஃபுல் ஃபிளாஷ். இதுவுமே சாஃப்ட்வேர் பக்கா தான் இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் ஃபிளாஷ் பண்ணாங்க, அப்டேட்டுக்கு அப்புறம் இருக்கலாம். ஃபுல் ஃபிளாஷ் பண்ணும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிக்சலுக்கு பிரச்சனையே கிடையாது. நேரா குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபிளாஷ் டூல் உள்ள போயிட்டு நம்ம நம்மளே பண்ணிக்கலாம்ல. சிம்பிளா அவ்வளவு சிம்பிள் பண்ணிட்டாங்க. பிக்சலுக்கு அப்படியே சிம்பிள் பண்ணிட்டாங்க. இதுவே நீங்க வந்து மோட்டோக்கு என்னாச்சுன்னா, கொடுத்ததும் ரீகாலிபிரேட்லாம் ஆச்சு. சோ அப்ப காலிபிரேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்களா, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்போ கரெக்டா வேலை செய்யும் அப்படின்னு. உடனே ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா காலிபிரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா விரல் வச்ச உடனே ரெக்கார்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஓகே, சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நடந்திருக்கு. அதனால நீங்க வந்து வருத்தப்பட வேணாம் ப்ரோ. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அனுபவம் கிடைக்கிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கௌதம் ப்ரோட்ட ஒரு S25 அல்ட்ரா இருக்கு. S25 அல்ட்ரா கௌதம் ப்ரோக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கொடுத்துருக்கோ அதே அனுபவம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? சோ இதுதான் எங்க ப்ராப்ளம். ஸோ உங்களோட, அதாவது A சீரிஸ் உங்களை லெட் டவுன், அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெயின் இருக்கு, அந்த பெயினையும் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். அதான் உண்மை, சரியா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் இருந்தது இல்லைங்கிறத தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லுவோம். ரைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து யூசிங் Redmi Note 14 Pro Plus ஃபார் 6 months அண்ணா. பேட்டரி 6200 மாதிரி இல்லை, ரொம்ப ட்ரெயின் ஆகுது. மைனர் லேக்ஸ் நிறைய இருக்கு. ஐ எம் a bit disappointed காஸ் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் Redmi Note 10 Pro. அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் மொக்கே ஆயிடுச்சு. ஹோப் தே வில் ஃபிக்ஸ் த பேட்டரி அண்ட் ஸ்மூத்னஸ் இன் நெக்ஸ்ட் அப்டேட். அப்போ இதுல ஒன்னு உறுதி ப்ரோ, ஹிக்கப்ஸ் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா 7th Gen 3 அப்படின்றதுக்கு வந்து இந்த ஹைப்பர் ஓஎஸ்லாம் கொஞ்சம் ஹெவியா தான் ஃபீல் ஆகுது. 7th Gen 3 மட்டும் இல்ல, ஈவன் இப்போ இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா ப்ரோ, இந்த போன்லயும் கைண்ட் ஆஃப் ஹிக்கப் ஃபீல் ஆகுது. என்ன இந்த போன்ல என்ன ஜோக் தெரியுமா, நீங்க வந்து போக்கோ X7 வாங்கினா போதும். ஆமா, நீங்க Redmi Note 14 Pro வாங்கணும் அவசியம் இல்ல, காசும் கம்மி. சீரியஸா அது 16000 கிடைக்குது, இது 22,000. அப்ப என்ன ஆகுது, நீங்க வந்து கிட்டத்தட்ட 7000 ரூபா 6000 ரூபா கம்மியா வாங்கிட முடியுது. கரெக்ட். அதனால மனசுக்கு ஓரளவுக்கு ஓகே, அதே கவுட் பேனல், அதே கேமரா லிட்டியா 600, ஸோ எல்லாம் கிடைச்சிருது. அதனால ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கரெக்ட் தான். இது வந்து உங்களுக்கு 27,000 26,000 அப்படிங்கறனால நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்கறதுக்கான தப்பே கிடையாது. ஹைப்பர் ஓஎஸ்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ப்ரோ. ஏன்னா அவ்வளவு பேர் பேட்டரி கொடுத்து பேட்டரி நிக்கலன்றாரு. அதுதான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ப்ரோ, எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நானும் வந்து பாத்தீங்கன்னா போக்கோ F7 யூஸ் பண்ணிட்டு இதுவும் யூஸ் பண்ணும்போது இதுல என்னன்னா, எனக்கு அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. போக்கோ F7ல கொஞ்சம் வார்ம்னஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால வந்து 14 Pro Plus வந்து எனக்கு இந்த வார்ம்னஸ் ஆஸ்பெக்ட்ல சூப்பரா இருந்தது, கம்ஃபர்ட் சூப்பரா இருந்தது, கால் ரெக்கார்டிங் மாதிரியான ஆப்ஷன் ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன், ஸ்பீக்கர்ஸ் சர்ப்ரைசிங்லி சூப்பரா இருந்தது. சோ அதெல்லாமே நல்லா இருந்தது. Redmi Xiaomi எப்பவுமே அவங்க ஸ்பீக்கர்ஸ்ல கரெக்ட்டா தான் இருக்காங்க. சில சமயங்கள்ல மிட் ரேஞ்ச் போன்ல வந்து லைட்டா சொதப்புற மாதிரி இருக்கும் ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, X7 வந்து X1 Pro-ஓட லவுடா இருந்தது, சூப்பராவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் X1 Pro கொஞ்சம் லவுட்னஸ் கம்மி. ஃபோனர் நான் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். இது நீங்க இப்ப யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும், இது சம ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு. சோ இதெல்லாம் ஓகே. எனக்கு ஹைப்பர் வாய்ஸ் வந்து நிஜமாவே ப்ரோ, இதுல மட்டும் இல்ல ப்ரோ, நீங்க வேற இப்ப இந்த பாருங்களேன், நான் ஹாப்பியா சொல்லலாம் என்கிட்ட இருக்கு 15 Ultra இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப இந்த 15 Ultraல நான் டாஸ்க் எதுவும் கொடுக்கல, சரியா? மிஞ்சி போனா கொஞ்ச நேரம் முன்னாடி ப்ளூடூத்ல பேர் பண்ணி கௌதம் ப்ரோ நானும் பாட்டு கேட்டோம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர்ல இருந்து எடுத்திருக்கேன். அந்த பாட்டு கேட்கும்போது 99% இருக்கு. ஆமா 99. ஓகேயா? ஆனா இதுல ஒரு ஜோக் சொல்றேன் பாருங்க, என்ன ப்ரோ சூடா இருக்கு, அதுதான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, நேத்து ஃபுல்லா ப்ரோ ஒரு மாதிரி என்ன ஆப் இதுக்கான ரீசன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ஏதோ ஒரு ஆப் தான் ப்ரோ. அது எந்த ஆப்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா நேத்து ஃபுல்லா நான் மொபைல் டேட்டால யூஸ் பண்றேன். நேத்து என்னோட மொபைல் கிராஃபே எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயினே ஆக மாட்டேங்குது, அழகா சூப்பரா இருந்தது. அப்படியே கிராஜுவல் டிக்ளைன், செம கிராஜுவல் டிக்ளைன். எனக்கு செம ஷாக். ஏன்னா நைட்டு நான் தூங்க போகும்போது 57% ஏதோ, காலையில் எழுந்திருக்கும் போது
53 54 இருந்தது. ஸோ ஓவர் நைட் 3 to 4% நாட் அ பிக் டீல். ஏன்னா 7.5 hours யூஸ் பண்ணல. ஓகே, காலையில எழுந்து திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பேட்மிண்டன் கோர்ட் போயிட்டு வரேன், ட்ரெயினே ஆகல. சூப்பரா இருந்தது. எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா அப்நார்மலா இருந்தது. இப்ப புரியுதா ப்ரோ? ஏதோ ஒரு ஆப் எந்த கருமுன்னு தெரியல, அது வந்து என்ன சாக அடிக்குது ப்ரோ. MI Sync ஆஃப்ல தான் வச்சிருக்கீங்களா? MI Sync ஆஃப்ல இருக்கு. இது அது என்னது, இல்ல ஹீட் நல்லாவே தெரியுது. இங்க இருங்க, அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப்ல இருக்கு. சோ இதெல்லாம் ஆஃப்ல இருக்கு. அப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா, நான் அப்பப்போ அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு, ஆனா இவ்வளவு ஆப் ஓபன்ல இருக்கும், வேற விஷயம். இதெல்லாம் பெரிய பிளஸ் ப்ரோ. எங்க ஓபன் பண்ணாலும் அங்கேயே போய் நிக்கிறான் ப்ரோ. அப்டேட் அது ஏன் ப்ரோ அவ்வளவு GB RAM கொடுக்குறான், ஃபிளாக்ஷிப்னா பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. இங்க வருங்க, அதுதான் சொல்றேன், அதெல்லாம் பண்ணி தான். கேம் எல்லாம் அப்படியே டப்பு டப்புன்னு ஓபன் ஆயிடுதுங்க. எங்க விட்டாலும் அது அப்படியே RAM ஆப்டிமைசேஷன் வந்து Xiaomiல நல்லா பண்ணுவாங்க. Oppo Vivo கிக் அவுட் பண்ணிருது ப்ரோ. எனக்கு இங்க வருங்க, எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா ப்ரோ? ஆப்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா ஏதோ ஒன்னு பேக்ரவுண்ட்ல வந்து குடிக்குது நல்லா. நான் இப்ப என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க ப்ரோ, நல்லா தெரியுது ப்ரோ. சம்திங் இஸ் ஃபிஷி. சரியா? அதனால நான் என்ன பண்றேன், இப்ப டிவைஸோட ரெண்டு விஷயம் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ண சரியாயிரும். வீடியோ அப்பயே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பவர் சேவர் போடுறேன், இப்படி ஓரமா வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு இன்னொரு பக்கம் வைஃபை மேலேயும் சந்தேகம் இருக்கு. நான் வைஃபை கூட கட் பண்றேன். 5Gலயே கூட இருக்கட்டும். இதுவே எவ்வளவு பெரிய ஜோக்கு. யார் 5G கண்ட்ரை 5Gல இருக்கு இப்ப டிவைஸ், பவர் சேவர் மோட் ஆன் பண்ணிருக்கேன். பையன் கொண்டாத்துல எப்படி ஆகிறான்னு பாக்குறேன். ரைட். ஸோ இது வந்து ஹைப்பர் OS. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில பேர் பேட்டரி சூப்பராக இருக்குது, 9 hours வருதுன்னு போட்டிருந்தாங்க. இதே 14 Pro Plus நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்களா, அதில் வந்துருந்துச்சு. ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு பேட்டரி ட்ரைட் இருக்கு, பேட்டரி நிற்க மாட்டேங்குது, எனக்கு 6000 mAh மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏதாவது விளக்கமா இருந்தால் திருப்பி அடிக்கலான்னு பார்க்குறேன். நான் ஆல்ரெடி Xiaomi டீமை மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட நான் வச்ச ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டே தான் ப்ரோ, ஹார்ட்வேர் வேற லெவல், எனக்கு வந்து BMW லெவலுக்கு சும்மா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்நாட்டிவ் சூட்டி மாதிரி இருக்கு, ஓடி போயிருந்தோம் அப்படின்ட்டு. கூலண்ட் துக்குள்ள வச்சிருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. கூலண்டே இருந்தாலும் கூட கூலண்டே ஸ்டாப் போட்டு சைடுல உறிஞ்சிடுறாங்க. நிஜமா ப்ரோ, இதுல பிரச்சனை இருக்கு. சோ 5 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? அப்பயுமே ஹீட்டா இருந்ததுன்னா அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியுமா, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைப்பேன். ரீஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் மோஸ்டா. அது என்ன, அதுக்கு அப்புறம் எதுவும் ஆட்டோலாம் இது ஒரு வேலையா ப்ரோ? இப்போ ஒரு யூசர் இருக்கான், அவன் வந்து எங்கேயோ இருக்கான், ஆனா ரீஸ்டார்ட் டக்குன்னு ஆயிடுதுங்கிறதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா நான் சொல்ல முடியாது. இப்போ போன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா பூட் ஆயிடுது, இதெல்லாம் நான் ஒரு ஃபேக்டா சொல்ல முடியுமா? அது ரீபூட் ஆயிடுங்க, டக்குன்னு ஆயிடும், அதனால ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அசிங்கமா இருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு போன்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். எந்த போனே பிக்சல்லாம் நான் ஜாலியா யூஸ் பண்றேங்க. வெக்கமா இருக்கு சீரியஸா சொல்லுங்களேன். பிக்சல் எவ்வளவு முக்கியம் நம்ம சொல்லுவோம் நிறைய விஷயங்கள்ல. கரெக்ட் தான். ஹீட் ஆகும், பேட்டரி நிக்காது, SOT வராது, சார்ஜர் நேரம் ஆகும்னு சொல்ற பிக்சல்லாம் ஜாலியா இருக்கு. அவன சாஃப்ட்வேரை கரெக்டா கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. என்னத்த சொல்ல. சரி, சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா நான் போகோ F6 ஆப் அன்இன்ஸ்டால் அனிமேஷன் ஒர்க் ஆகல, முன்னாடி சொன்னேன்ல, பட் ஜூன் செக்யூரிட்டி பேட்சுக்கு அப்புறம் ஹோம் ஸ்கிரீன்ல ஒர்க் ஆகுது, ஆல் ஆப்ஸும் லிஸ்ட் ஆகி இருக்கும், ஆனா அங்க அந்த அனிமேஷன் வரல, மேபி பக் இருக்கலாம். இது கரெக்ட். ஆனா எனக்கு டவுட் என்னன்னா, ஹோம் ஸ்கிரீன் நான் சொல்லல, ஆப் டிராயர் உள்ள அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் ட்ரை பண்ணும்போது Xiaomi 15ல வரல ப்ரோ, அல்ட்ரால வருது. ஆமா, எனக்கு புரியல சொல்லியிருந்தாரு. அதுவும் 8 லிட். எனக்கு அது புரியவே இல்ல. ஃபிளாக்ஷிப் புது போன் வேற. இந்த மாதிரி பக் இருக்கு ப்ரோ, அவ்வளவுதான் இருக்கு. பிரச்சனை இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் இருக்கு. உங்களை சொல்ல ப்ரோ, நாங்க Xiaomi சொல்றோம். அப்புறம் Phoenix Gamer அப்படிங்கிறவர் வந்து, ஐ எம் யூசிங் Redmi Note 14 Pro Plus 8/128, பேட்டரி SOT 6 to 7 hours தான் வருது. HyperOS 2.2 இன்னும் எனக்கு வரல. HyperOS 2.0 தான் இருக்கு, எனக்கு அதே தான் ப்ரோ இருக்கு. எனி டைம் ஃபோன் வார்மாவே இருக்கு, சம்டைம்ஸ் ஸ்டக் அண்ட் லேக் ஃபீலிங் இருக்கு. நெட்வொர்க் ரொம்ப மோசமா இருக்கு. ப்ரீவியஸா Realme Narzo 20 யூஸ் பண்ணேன், அதுல Snapdragon 665 தான் நெட்வொர்க் சூப்பரா இருந்துச்சு. சேம் ஹியர். ஸோ அப்போ எல்லாருக்கும் அடுத்த பிரச்சனை அப்போ எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, நெட்வொர்க் சொல்றீங்க. எனக்கு என்ன ஷாக்னா, இது இத்தனைக்கும் மெட்டல் பில்டு கூட கிடையாது. இப்போ நம்ம நெட்வொர்க் அளவுக்கு பிரச்சனையை பத்தி யோசிக்கிறோம்னா, அதுவும் ஸ்னாப்டிராகன் ப்ராசர் இப்போ 7th Gen 3 பேஸ்ட் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம நத்திங்கோட 3A சீரிஸ் 7th Gen 3, Realme பவர் இந்த ப்ராசரே பவர் இல்ல. அப்போ ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு பாருங்களேன். அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. சரியா? ஆப்டிமைசேஷன் பண்ணி ஆகணும். சோ இது வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா, இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து அப்படியே அனுப்பிட போறேன். ஐயா பாத்துக்கோங்க, எந்த லட்சம் பாருங்க. ஆமா, நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு மேல நான் சொல்றது ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு டிவைஸ் நிஜமாவே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்காக இப்படி இருந்ததுன்னா நம்ம அதுக்கு எப்படி உட்காந்து கம்பு சுத்திட்டு இருக்க முடியுமா? நீங்க நியாயத்தை பேசுங்களேன். சரி, நான் கம்பு சுத்தவே ட்ரை பண்றேனே வைப்போம். எவ்வளவு நாளா நீங்க என் மேல வச்சிருந்த மரியாதை என்ன ஆகும்? கரெக்ட், ஒரு நிமிஷத்துல உங்க கம்பால அடிச்சு உடஞ்சிரும். கரெக்ட் தான், அவ்வளவுதான் உண்மை. சரி, ரைட். அபிஷேக் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, ஐ எம் வாட்சிங் திஸ் வீடியோ வித் Redmi Note 14 Pro Plus. அவரும் அதேதான். அது பத்தி 5 months பிஃபோர் 12/256 33K SOT 9 hours. இவருக்கு நல்லா இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ இவர் வந்து மேபி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரோ, ஒரு இன்ஸ்டாகிராமு தெரியலையே எனக்கு. இந்த மாதிரி ஒரு இதுல எனக்கு ஒரு கடுப்பு இருக்கு இந்த போன்ல. இப்போ ஆக்சுவலா டெம்பரேச்சர் டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
என்ன மேட்டர்னா டைம் ஆகுது இல்ல, நான் என்ன இவ்வளவு டைம் ஆகக்கூடாது. எனக்கு சந்தேகம் நான் சொல்றேன். இதுல ஒரு சில கருமம் முடிச்ச அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1 Facebook, நம்பர் 2 Instagram எல்லாம் ஆக்டிவா இருக்கு. அப்புறம் LinkedIn. எனக்கு LinkedIn மேலயும் ஒரு சந்தேகம் இருக்கு ப்ரோ. யாருமே சாதாரணமான ஆள் கிடையாது. நேத்து என்னாச்சு, நானே இமானுவல் ப்ரோ இருக்கும்போது தனிஷ் பத்தி பேசினேன். டாட்டாவோட கோல்டு தான ப்ராடக்ட் தான, டைமண்ட் ப்ராடக்ட் தான், டாடா ப்ராடக்ட் தான். உடனே SMS வந்துச்சு எனக்கு. தனிஷ் ஆர்சிஎஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா. அப்ப கன்ஃபார்மா கூகுள் கேட்டு வந்திருக்கோம். என்ன ப்ரோ இதெல்லாம் நியாயமா? என்ன நாங்கெல்லாம் ஏஐ இல்ல, என்ன ஏஐ ஆயி இங்க என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ண போறேங்க, சீரியஸா பண்ண போறேன். இதை பேக்கப் எடுத்துட்டு ஒரு தடவை ரீசெட் பண்ணிட்டு யூஸ் பண்ண போறேன் ப்ரோ. ஏன்னா எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் கேமரா ப்ரோ. உண்மையா சொன்னா கேமரா தான். நான் எங்க போனாலும் இந்த கேமரா தான் யூஎஸ்பி அந்த போனுக்கு. நான் ஒண்ணு ப்ரோ, அங்க பாட்காஸ்ட் போயிருந்தேன்ல, அப்பயும் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த போன்ல சிம்மே இருக்காது, நான் எவ்வளவு டிவைஸ் டெஸ்ட் பண்ணணும், சிம் இருக்காது, இது கேமராக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவேன், பேக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா போனாவே நான் எப்பயுமே யூஸ் பண்ண முடியுதான்னு கேட்டீங்கன்னா சீரியஸா சொல்றேன். 16+ இன்னி வரைக்கும் நான் சிம் போட்டு யூஸ் பண்ணதே வெறும் 30 நாள் தான். ஆனா எவ்வளவு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து நம்ம பிரைமரியா ஒரு வீடியோக்காகவோ போன் இல்லாட்டி கேமராக்காகவோ யூஸ் பண்ற போன்ல சிம் போட்டு அந்த வேலையை கரெக்டா பண்ணுது. ஆமா ரைட்டு. ஆனா இப்படிதான் பெயின்ஃபுல்லா இருக்கு. சரி ஓகே, அப்ப அபிஷேக்கு நல்லா இருக்கு. ஆனா எப்படி எதனால நல்லா இருக்குன்னு அபிஷேக் சொன்னாருன்னா நல்லா இருக்கும். யூசேஜ் போட்டு தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் முத்து தினேஷ், உங்க ஹேர் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோல பத்தி ஒன்ல ப்ரோ. GFC தான் ப்ரோ, growth factor கான்சென்ட்ரேட் சொல்லிட்டு போடுவாங்க. நம்ம பாடியில இருந்து பிளட் எடுப்பாங்க, எடுத்துட்டு ஒரு 20 ml to 40 ml கிட்ட எடுப்பாங்க. எடுத்து அதை வந்து அந்த சென்ட்ரிஃபியூஜ்ல வச்சு சுத்த விட்டு எல்லாமே செப்பரேட் ஆயிடும்ல, RBC எல்லாமே செப்பரேட் ஆயிடும். பிளாஸ்மா மட்டும் எடுப்பாங்க. பிளாஸ்மா மட்டும் எடுத்துட்டு தலையில, அது பேர் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன், PPT இன்ஜெக்ஷன் ஏதோ சொல்லுவாங்க. இதுதான் அந்த இது இன்சுலினுக்கு போடுவாங்களா அந்த இன்ஜெக்ஷன், அந்த டேர்ம் சொல்லுவாங்க PRP. ஆமா, நீங்க கூட சொன்னீங்க அந்த மாதிரி தான். இது GFC ஆக்சுவலா, இன்னொன்னு PRPன்னுவாங்க. இது growth factorன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இது வந்து மண்டையில வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணா என்ன, நமக்கு வந்து கொஞ்சம் வீக்கான ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அந்த வீக் ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் கிராஜுவலா வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நேச்சுரலாக வளர்ந்தது தான் இதெல்லாம். டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது, அதனால தான் கேட்குறாங்க. நேச்சுரலாக வளர்ந்தது தான் இது, இருக்கிற வேரே வளர்ந்தது தான். கொஞ்சம் கிராஜுவலாக கொட்டவும் செய்யும் நடக்கும்போது. ஸோ அதை தவிர என்ன பண்ண சொன்னாங்கன்னா, ஃபினஸ்ட்ரைட்னு ஒரு மாத்திரை இருக்கு. அதை போட்டால் என்ன பண்ணணும்னா, அந்த DHT பிளாக்கர்ஸ்னு சொல்லிட்டு நீங்க இந்த லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் சேனல் இருக்கு, அதில் போய் பார்த்தீங்கன்னா எதனால முடி கொட்டுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம டெஸ்டோஸ்டெரான் வந்து சிலருக்கு என்ன ஆகும்னா, மேலே போய் DHT பிளாக்கர்ஸ் வந்து போயிட்டு என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அந்த டெஸ்டோஸ்டெரானோட ரோல் என்ன ஆகும்னா, மேலே போயிட்டு அந்த வேரை வந்து ஒரு மாதிரி மொக்க பண்ணி வேர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், முடி தின்னாகும், அப்புறம் முடி கொட்டிடும். ஸோ இந்த பிரச்சனை வரும்னுவாங்க. ஸோ அந்த பிளாக் அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஃபினஸ்ட்ரைட் டேப்லெட் ஒர்க் ஆகுது. ஸோ அது வந்து பெரும்பாலும் சும்மா நானும் அஸ்வத்தம் பார்த்துட்டு இருப்போம். அப்போ பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அந்த ஜாப்பனீஸ் வந்து 0.5 mg டெய்லி போடுற பழக்கமே வச்சுப்பாங்க முடி கொட்டாம இருக்கிறதுக்காக. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, மினாக்சிடில்னு ஒரு ஸ்ப்ரே கொடுப்பாங்க. ஸோ அதை அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அது நம்ம ஸ்கல்ல அது டாப்ல தலையில அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிளட் சர்க்குலேஷன், அந்த இடத்துல இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓபன் பண்ணி கொஞ்சம் நல்லா பூஸ்டடா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ வந்து நம்மளோட வேருக்கு நல்லா இருந்ததுனாலே முடி கொட்டாது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இந்த மினாக்சிடில் வந்து பிளட் ஃப்ளோவை காப்பாத்துதா, ஆல்ரெடி இந்த ஃபினஸ்ட்ரைட் வந்து அந்த டெஸ்டோஸ்டெரானோட அந்த ரோலை பிளாக் பண்ணுதா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கிற முடியை காப்பாத்திக்கலாம். கரெக்ட். ஸோ இதுதான் ப்ரோ, இதுதான் ஆக்சுவலா அந்த ட்ரீட்மெண்ட். சரியா ரைட். அடுத்து வந்து ராகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் S24 FE தான் யூஸ் பண்றேன், இந்த எக்ஸ்னாஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஏப்ரல் மந்த் தான் வாங்கினேன், பர்ஃபார்மன்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லை, நான் கேஷுவல் யூசர் தான். ஆனா BGMI ஃப்ரீ ஃபயர் NFSலாம் டெஸ்ட் பண்றதுக்காக விளையாடி பார்த்தேன், சர்ப்ரைசிங்லி ரொம்ப ஹீட் ஆகல, லைட் வார்ம் தான் ஆச்சு, பேட்டரியும் அவ்வளோ ஸ்பீடாலாம் ட்ரெயின் ஆகலை ப்ரோ. ஆனால் வேற ஒரு இடத்துல தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் ஃபோன் கால் பேசும்போது கொஞ்சம் வேகமாக சார்ஜ் ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து எக்ஸினாஸ் மோடம். இது எதனால இருக்கும்னு தெரியல. அதான் ப்ரோ, எக்ஸினாஸ் மோடம் வந்து மேபி இந்த நெட்வொர்க் வீக்காக மோடம் வந்து இந்த பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம். மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஒரு லைட் வெர்ஷன் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி தான் வேலை செய்யுது. கேஷுவல் யூசர் 30 to 40K பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும். ஸோ 35K இந்த ஃபோன் நல்ல டீல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலாக வந்து இப்போ திரும்ப 36K இப்போ வித்துட்டு இருக்கு. 35,999. ஆமாம். ஸோ 36 1000 ரூபா அதிகமாக தான் விற்குது. கரெக்ட். ஆனால் நல்ல டிவைஸ் ட்ரை பண்ணலாம். ஆகஸ்ட்ல திரும்ப வருங்க, இதை விட கம்மியாகவும் வரும். ஃப்ரீடம் சேலில் தான் மெயின் ட்ராப் இருக்கும். அப்புறம் ஷிட்மேன் அப்படிங்கிற நண்பர் வந்து யூசர் ரிவ்யூ ஃபார் A55 ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் an year ரிவ்யூ. மீடியா அண்ட் கேமரா, நைட் வீடியோ வெரி நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே கேமிங் லைக் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணதுல இது நல்லா இருக்கு. இப்ப என்ன கொடுமைனா இவர் வாங்கினது 34,500 ரூபாய், ஆனா இப்போ கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். 10K அப்படியே டிஃபரன்ஸ். சம டிவைஸ். அப்புறம் ஹரி விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவானா அண்ட் வாட்சன் ப்ரோ, ஆல் ஆஃப் தெம் ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் சோனி WH-X. நம்ம யூஸ் பண்ண, நீங்க யூஸ் பண்ணி XM5
like flagship headphone, and it's really excellent too. But other than that, Sony has lot of earbuds and speakers. நிறைய இருக்கு இல்லையா as well. பட்ஜெட்ல இருக்கறலாம் ஏன் பேசல அப்படின்னு அவரு கேட்டிருந்தாரு. அது ஒண்ணுல ப்ரோ, எப்பயுமே என்ன ஆயிடுதுன்னா இப்போ சாம்சங்கே எடுத்துக்கோங்க ப்ரோ. சாம்சங்கோட S25 சீரிஸை பத்தி பேசுறவங்க நம்பர் அதிகமா, இல்லைன்னா A36 வந்திருக்கு, A56 வந்திருக்கு, M36 வந்திருக்கு, இல்லாட்டி A26 வந்திருக்கு, இதை பத்தி பேசுறவங்க அதிகமா. எப்பயுமே வந்து எல்லாருமே ஒண்ணுல ப்ரோ, எல்லாராலையும் வாங்க முடியிற ஒரு பொருளை பத்தி நான் பேசினா இம்பாக்ட் அதிகமா வருதா அப்படின்னு பார்த்தா, அதை விட எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை பத்தி பேசினா இம்பாக்ட் அதிகமா இருக்கு. சோ அப்ப என்ன ஆயிடுது இந்த இடத்துல, நிறைய பேருக்கு வந்து கனவா இருக்கிற மாதிரியான ஒரு டிவைஸ் எடுத்து பேசும்போது எல்லாருமே வந்து அதை வியப்பா பாக்குறாங்க. ஒண்ணுல ப்ரோ, ஆப்பிளோட விஷன் ப்ரோ என்ன எல்லாரும் வாங்கக்கூடிய டிவைஸ், அது 4 லட்சம் ரூபா சொன்னா, ஆனா அதை போய் மணிக்கணக்கா எல்லாரும் பாக்கலையா வந்த புதுசுல, என்ன பர்பஸ் நீங்க வாங்க போறீங்களா, இல்ல ஆனா எல்லாரும் பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி தான் ஆயிடுது. இப்போ இந்த XM5 வந்து நல்ல ப்ராடக்ட், ஆமா, அதே சமயம் அது 20,000க்கு வரும், 25,000க்கு இருக்கும், 30,000க்கு ஆக்சுவல் பிரைஸ்ல வரும். நான் சொன்னேனே இந்த சேல்ல திரும்ப வீட்டுக்கு 13K XM5 13K சரி, 20,000 ரூபாய்க்குனாலே அது மாசுன்னுவோம். 13K என்ன இருக்கும்போது இப்ப எல்லாரும் அருவாள் எடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா நத்திங் வந்து அவன் என்ன சொன்ன, ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வந்து சோனியோட நான் கம்பேர் பண்ணும்போது நான் கம்மி ரேட்டுக்கே பண்ணுவேன். இல்ல இயரே 12,999 லான்ச் பண்ணாம இயர் ஞாபகம் 12,000 ரூபாய் 2024. ஆமா, அத கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கிளாசிக்கான ப்ராடக்ட். இவர் சொன்னது வந்து இந்த WF அந்த 500 மாடல் 700 சீரிஸ்லாம் வருங்க, அதெல்லாம் நல்ல ஹெட்ஃபோன்ஸ் தான். ஆனா அது வந்து எப்படின்னா ஆடியோ ஃபைல் குவாலிட்டியில இருக்கும், உங்களுக்கு அந்த என்ஹான்ஸ்ட் பேஸ் அதெல்லாம் இருக்காது. ஆப் எல்லாம் சேம் தான், நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து XM5ல வர அந்த அவுட்புட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹெவி அவுட்புட் பேஸ், அந்த லவுட்னஸ் எல்லாமே வந்து XM5ல பெட்டரா இருக்கனால தான் அதை கவர் பண்ணோம். இது எல்லாமே நல்ல ஹெட்ஃபோன்ஸ் தான், நான் சோனி நல்ல ஹெட்ஃபோன்ஸ் பண்றாங்க. அது பட் சொல்றது அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணாத ரீசன் வந்து அது வந்து அந்த அவுட்புட், அந்த ஃபிளாக்ஷிப்போட அவுட்புட் இருக்காது. ஸோ அவங்க இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ரியல்மில ANC மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நான் பயன்படுத்தியிருக்கேன். ஆனா சோனில ANC இல்ல, ஆனாலும் இயர் கப்ஸ் கரெக்டா லாக் ஆகுறதுனால, எனக்கு வந்து சீல் கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து ANC இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் நான் சோனிலேயே டிராவல் பண்றேன். எனக்கு சோனில பேஸ் இல்லாத மாதிரி கூட ஃபீல் ஆகலாம், அதாவது ரியல்மி கம்பேர் பண்ணா. ஆனா சோனியோட அந்த ஆடியோ குவாலிட்டி வேற லெவல்ல அந்த மாதிரி போட்டுருக்காரு. பிளஸ் இந்த எல்டாக் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் பத்தி போட்டு வச்சிருக்காரு. அந்த ஹை ரெஸ் கோட் செட் போட்டு ஆடியோ ஃபைல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த W சீரிஸ் தாராளமா வாங்கலாங்க. அந்த W500 சீரிஸ் 700 சீரிஸ்லாம் சூப்பரா இருக்கும். சேல் டைம்ல உங்களுக்கு 5,000 ரூபா 3,000 ரூபாய்க்குலாம் கூட அந்த 500 சீரிஸ் வந்துச்சு. ப்ரோ சோனி அண்டர் ரேட்டடானா எஸ் அண்டர் ரேட்டட், செனைசர் அண்டர் ரேட்டடானா அண்டர் ரேட்டட், JBL அண்டர் ரேட்டடானா அண்டர் ரேட்டட் தான். பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய R&D பண்றதுனால காஸ்ட் இன்வால்வ் இன் மேக்கிங் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வந்து அதிகம். இவங்களால கம்மி பிரைஸ்க்கு கொடுக்க முடியாது. அப்ப என்ன இடம் கொடுக்க முடியாதனாலே நம்மளால நிறைய பேர் அதை அஃபோர்ட் பண்ண முடியாம போயிடுது. அதனாலதான் நம்ம பேச முடியாத ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படுறோம். ஏன்னா 20,000 ரூபாய் ஹெட்ஃபோனுக்கும் 13,000 ரூபாய் ஹெட்ஃபோனுக்கும் வித்தியாசம் காட்ட ட்ரை பண்ணணும்னா அப்ப ஏதாவது பண்ணி ஆகணும், கட் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஆனா எல்லாரும் வாங்கக்கூடியது என்னவா இருக்கும்னா 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் வரைக்கும் தான் நம்ம புஷ் பண்ணுவோம். 5,000 ரூபாய். அப்ப என்ன ஆகும், அப்போ 5,000 ரூபாய்க்கு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்போ இவனே 20,000 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட் விற்க முடியுமா? பர்பஸே இல்லாம போயிடும். ஸோ அதனால வந்து இந்த சேலஞ்ச் இருக்கிறனால தான் நம்ம நல்ல ஹெட்ஃபோன் தாங்க, எல்லாமே நல்ல ஹெட்ஃபோன் தான். சோனி இது வந்து நல்லா இருக்கும். நீங்க இந்த 507 சீரிஸ் உங்களுக்கு நீங்க ஆடியோ ஃபைலா இருப்பேன், எனக்கு என்ஹான்ஸ் பேஸ் பிடிக்காது அப்படின்னா தாராளமா நீங்க இதை வாங்கி காசை மிச்சம் பண்ணலாம். 5,000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். 5,000 ரூபா தான் இந்த பெட்ஸ்லாம். கரெக்ட். இப்போ அடுத்து நாகேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து Bro, I am using Samsung Galaxy A14 5G. Recently, One UI 7 update came. Updated the mobile phone. It is very nice. It's very smooth. My mobile phone is very super. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதிசயம் நடந்துருக்கு. நல்லா இருக்கு. A14 அதுவும் 15 இல்ல 14. அதான் பட்ஜெட் செக்மெண்ட்ல என்ட்ரி லெவல்ல இருக்கிற ஒரு போனை வந்து காவு வாங்காம விட்டு One UI 7 போனை சூப்பர் பண்ணிடுச்சான். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். இதெல்லாம் மேஜிக். ஆமா. அடுத்து வாசன் சுரேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். சிலிக்கான் கார்பன் பேட்டரி வேஸ்ட்னு சொல்றாங்க, லாங் டேர்ம் பேட்டரி வராதுன்னு சொல்றாங்க. இது ரியலா? ஐக்யூன் A10 தான் வச்சிருக்கேன். நீங்க சத்தியமா இதை பத்தி வருத்தப்படாது. இப்பதான் நானும் இமானுவல் ப்ரோ இன்னைக்கு மத்தியானம் பேசிட்டு இருந்தோம். ஓகே, நாங்க 2 பேரும் ஒரு 2.25 மணி நேரம் பேசணும். ஒரு வீடியோ 1.25 மணி நேரம், இன்னொரு வீடியோ வரும். கட்டே வராது, ஏன்னா ஒய்ஃப் தான் எடிட் பண்ணுவாங்க. கட்டையில தான் போடுவாங்க. நம்ம என்னத்த சொல்ல. சரி ஓகே, இதுல ஹைலைட் என்னன்னா, அப்பயே நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ, இப்போ லித்தியம் அயன் லித்தியம் பாலிமர் எடுத்துவாங்க. நான் நோக்கியா டேஸ்ல இருந்து இப்போ ஃபோன் யூஸ் பண்றேன். 2005 2006 நான் யூஸ் பண்ண போனும் லித்தியம் அயன் தான். ஒரு சில போன்ஸ்ல லித்தியம் பாலிமர் வச்சுக்கோங்க. இந்த பேட்டரிஸ் எல்லாமே நான் இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் நான் என்னதான் வந்து 3 வாட் சார்ஜர்ல யூஸ் பண்ணாலும், நோக்கியா உருண்டை பின் சார்ஜர் கரெக்ட் 3 வாட் 2.75 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து உப்பிருது. 3 வருஷத்துக்குள்ள உப்பிருது. அப்ப என்ன ஆகுது, எந்த அளவுக்கு நான் அக்ரெசிவா யூஸ் பண்றேனோ சீக்கிரமே உப்பவும் வாய்ப்பு இருக்கு. பேட்டரியோட ஷெல்ஃப் லைஃப் ஃபேக்டர் இருக்கு, பேட்டரி எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்ற ஃபேக்டர் இருக்கு, அது எப்போ என் கையில வந்து சேருதுங்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் அப்ளை ஆகுது. இப்போ அதுல இருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆன கண்டிஷனுக்குள்ளே வரலாம். சாம்சங் வந்து ஃபர்ஸ்ட் 4000 mAh, ரெட்மி நோட்ல 4000 mAh, இந்த மாதிரி எல்லாரும் கொடுக்குறாங்க.
இந்த 4000 mAh பேட்டரியை கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம்லாம் கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. Redmi Note 4 யூசர்ஸ்லாம் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். இங்க லித்தியம் அயன் பேட்டரி இவ்வளவு நாள் உழைச்சது என்னமோ உண்மைதான். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே அதை Note 4ல யூஸ் பண்ணனால அப்ப நம்ம சொல்றோம். ஆனா இதே லித்தியம் அயன் பேட்டரி தான் ஐபோன்லயும் இருக்கு. ஐபோன்ல பாத்தீங்கன்னா நம்ம மக்களே வந்து 15 Pro யூஸ் பண்றேன், 16 Pro யூஸ் பண்றேன், இப்பதான் வாங்கினேன், 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, அதுக்குள்ள எனக்கு 5% ட்ரெயின் ஆயிடுச்சுலாம் கூட சொல்றாங்க. ஹெல்த் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா 5% 6% காணோம். அப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ சிலிக்கா கார்பைட்ல வந்து இவ்வளவு தூரம் லைஃப் வராது இந்த மாதிரி நம்ம ஒரு சில குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும் போது நம்ம கிட்ட வந்து ப்ராப்பரான டேட்டா இன்னும் கிடையாது, எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் அது அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸ் மேல ஆனாதான் நமக்கு தெரியுமே லைஃப் எப்படி நின்னுச்சு அப்படின்றது. ஆமா ப்ரோ, இப்போ ஆனா 200 இருக்குல்ல, போன வருஷம் ஜூலைல வந்து ஆமா ஆமா அது கார்பன் சிலிக்கன் தான். அது வந்து பாருங்க, இப்போ அது வந்து ஒரு வருஷமா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, இப்பயும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போதைக்கு வந்து எந்த விதமான குற்றச்சாட்டு எடுத்துக்க முடியாது. அப்ப நான் லித்தியம் அயனுக்கும் லித்தியம் பாலிமருக்கும் கூட நான் என்ன சொல்வேன்னா, இப்போ ஆப்பிள்ல யூஸ் பண்ண லித்தியம் அயன் மட்டும் என்ன வேறையா? கரெக்ட், எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் தானே. அப்ப ஆப்பிள்ல மட்டும் ஏன் ட்ரெயின் ஆகுதுங்கிற கேள்வி வைப்பேன். ஹெல்த் ஏன் அடி வாங்குது? ஏன் அடி வாங்குது? சோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் போகும்போது என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்ப நம்ம ஹெல்த் பத்தி தான் பேசுறோம். அப்ப ஆப்பிள்ல லித்தியம் அயன் ஏன் ஃபர்ஸ்ட் அடி வாங்குது? ஏன்னா நம்ம தான் சொல்றோம் சிலிக்கா கார்பைடோட லித்தியம் அயன் வந்து நல்ல பேட்டரி லைஃப் வரும், நல்ல பேட்டரி ஹெல்த் வரும்னு சொல்றோம்ல. அப்ப நம்ம கண்ணு முன்னாடியே ஆப்பிள்ல ஏன் அடி வாங்குதுங்கிற கேள்வி வருது இல்லையா? சோ இது எல்லாமே சப்ஜெக்டிவ் ப்ரோ. நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். 1 or 2 இயர்ஸ் கழிச்சு தாங்க அதோட எக்ஸாக்ட் டேட்டா கிடைக்கும். சிலிகான் கார்பன் ஹிட்டா இல்லைன்றது அப்பதான் தெரியும். இப்போ நம்ம டிசைடே பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா அந்த லைஃப் டைம் வந்து அவனே சொல்றான், ஒவ்வொரு கம்பெனியுமே 1500 சைக்கிள் சொல்றானுங்க. அவனுங்க 1500 சைக்கிள் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 80% ஹெல்த் இருக்கும் பேட்டரி இது அப்படின்னா. அதெல்லாம் ஒரு மேசிவ் அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் அவங்க ஒண்ணுல ப்ரோ, நாங்க என்ன பண்ணுவோம்னா சில சமயம் பேட்டரி டெஸ்ட் பண்ணும்போது பொதுவாகவே பேட்டரி டெஸ்ட் பண்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்றத சொல்றேன், சிம் கார்டு இல்லாம தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, சிம்முக்கு எங்க போவாங்க? 10 போன் ஓடுது, 10 போனுக்கு 10 சிம் எங்க போடுறது? அது விடுங்க ப்ரோ, இந்த ஜிஎஸ்எம் என்ன டேட்டா போடுறாங்க. சில சமயம் என்ன பண்ணுவான்னா பேட்டரி டெஸ்டே வந்து 2-3 ஆங்கிள் போடுவாங்க. வீடியோ வாட்சிங் டெஸ்ட்னு வீடியோ வாட்சிங் டெஸ்ட். ஓகே, வீடியோ வாட்சிங் டெஸ்ட்னு சில சமயங்கள்ல 5G கால் டெஸ்ட், முன்னெல்லாம் 3G கால் டெஸ்ட், 2G கால் டெஸ்ட் முன்ன போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுது, இந்த மாதிரியான கால் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் உள்ள வரும்போது உங்க ஏரியால நெட்வொர்க் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மேட்ரு. ஏன்னா நீங்க அப்போ பூஸ்டர்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணாதான் நியாயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள வருது பாத்தீங்களா. இப்போ இந்த டெஸ்டிங் ஆஸ்பெக்ட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது நம்மளால எவிடென்ட்டா ஒரு சில டேட்டாஸை இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா இந்த பிராண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 சார்ஜ் சைக்கிள் இல்லாட்டி 200 சார்ஜ் சைக்கிள் ஃபோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க லேப்ல டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த 200 சார்ஜ் சைக்கிள்ல அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் டிப்ளீட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூக்கு அவங்க வருவாங்க. கரெக்ட். இப்போ சப்போஸ் 200 சைக்கிள்ல 1% ட்ரெயின் ஆகுதுன்னு வைங்க ஹெல்த், 200 சைக்கிள்ல லேப் டெஸ்ட்ல 1% இல்லை 2% ட்ரெயின் ஆகுதுன்னா 400 சைக்கிள்ல அப்ப 4%, அப்ப 100 சைக்கிளுக்கு 1%, அப்ப 1000 சைக்கிளுக்கு 10%, அப்போ 1600 சைக்கிளுக்கு 16%. அப்ப சேஃப் சைடு போயிடுவோம், ஒரு 20% அப்படின்னு வச்சிடலாம். அப்ப என்ன அர்த்தம், 1600 சைக்கிளுக்கு அப்புறம் 20% குறையும் அவன் சொல்றான். அப்போ 20%னா இப்போ ஜோக் என்னன்னா 5000 mAh ஒரு போன்ல இருக்குன்னா அதுல 20% போச்சுன்னா கூட அத்தனை சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் மேபி 4 வருஷம் வச்சுப்போம், 4 வருஷத்துல நீங்க 1600 சைக்கிள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னே வைப்போம். அதே கிரேசி தான். கரெக்ட். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்கி 4000 mAh இருக்கும். 4000 mAh இருக்கும். இது எவ்வளவு பெரிய கிரேசியான ஒரு கிளைம். இது வந்து இதான் நான் கேட்கறேன். அதாவது இதுக்கு வந்து என்ன பண்ணணும், லேப் லெவல்ல டெஸ்ட் பண்ணணும். பட் இவங்க எல்லாரும் சிலிக்கா கார்பைட் கொண்டு வந்தாலும் கூட இதே டேட்டா தான் அவங்க வந்து ஈவென்ட்ல சொல்றாங்க. நான் இதெல்லாம் பண்றேன், இந்த டெஸ்ட்லாம் பண்றேன், 1600 அவங்க பேட்டன்ட் வாங்கி கவர்மெண்ட் அப்ரூவல்ல வாங்க முடியாது. ஆமா ப்ரோ, ஏன்னா அவன் ராட் அடிச்சிருவான். ஏதாவது கோளாறு வச்சு செக் பண்ணா ஈவுல வரும். கேஸ் எங்க சார் வருது, ஈவுல வருதுங்க, முடிச்சு விட்டுருவாங்க, கம்பெனியே முடிச்சு விட்டுருவாங்க. யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை, அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்து ஆகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சார் ப்ரோ, எம்ஏ சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 2020 ஃபிட்னஸ் அண்ட் எஃப்ஏ வீடியோலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ சஜஷனில் போட்ராகஸ் 335 நெக் பேண்ட் வாங்கினேன். ரீசெண்டாக சவுண்ட்கோர் Q20i ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் நாட் 4 ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் ஃபியோ JD10 டைப் சி IM உங்கள் வீடியோ பார்த்து தான் வாங்கினேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன்ஸ், தீஸ் குட் ப்ராடக்ட்ஸ். IMக்காக ஆப்பிள் மியூசிக் போட்டேன். UX ரொம்ப நல்லா இருக்கு. iOS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா இருக்கும்னு இருக்கு. செகண்டரிக்கு எந்த ஐஃபோன் நல்லா இருக்கும், யூசேஜஸ், சாங்ஸ், அக்கேஷனலி கேமரா, இதுக்கு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க. எந்த மாடல் அண்ட் நியூ ஆர் யூஸ்டு கரெக்டாக இருக்கும். இஃப் இட் இஸ் யூஸ்டு எந்த பட்ஜெட் ரேஞ்சில் வரைக்கும் போகலாம். வெயிட்டிங் ஃபார் யூருக்கு, நன்றி. ஓகே, செகண்டரி ஃபோன் மாதிரி கேட்குறாரு. iPhone 13 யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 13 போதும் ப்ரோ. 30,000 வரும்ல, அதுக்குள்ளே கூட கிடைக்கும் ப்ரோ. ஓகே, பேட்டரி ஹெல்த்தை பொறுத்து. ஆமாம், நல்ல பேட்டரி ஹெல்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30,000க்கு கிடைக்கும் உங்களுக்கு. 13 பேட்டரி ஹெல்த் தான் வந்து ப்ரைஸ். கரெக்ட். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச iPhone 13 இஸ் பெஸ்ட் ப்ரோ. மோர் தென் எனஃப். நீங்கள் அதை ஐபாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா அடுத்து எப்படியும் iOS 26 வந்துடும், iOS 27 வந்துடும்.
26, 27, 28 வரலாம். ஆமா. ஸோ அதனால உங்களுக்கு அடுத்த ஒரு 2-3 வருஷம் லைஃப் இருக்கு. 13 சீரீஸ்ல இருந்த எல்லா ஃபோன்ஸும் கொஞ்சம் ஸ்டேபிளான ஃபோன்ஸுங்க. 14ல தான் கோளாறு பண்ணா 13 சீரீஸ் நல்லாவே ஸ்டேபிள். கன். ஆமா. அதனால நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சித்தார்த் அப்படிங்கிற நண்பர் வந்து iQOO Neo 10 ஃபாக் இஷ்யூ தயவு செய்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்க. அது வந்து கேரளால இருந்து போட்டிருந்தாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வச்சிருக்கேன், தமிழ்ல தான் வரும் உங்களுக்கு. ஓகே வாங்கி 2 நாட்கள் பயன்படுத்தினேன்னு முதல் நாள் பிரச்சனை இல்லை, 2வது நாளில் கேமரா பயன்படுத்தும் போது திறந்து 10 நிமிடங்களுக்கு பிறகு மெயின் சென்சார்ல வந்திருக்கு. ஏன்னா கேரளா டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே இந்த கூலிங்காக தான் இருக்கும், அந்த மிஸ்ட் ஃபார்ம் மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி கேரளாவில் இருக்கவங்க ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த Neo 10ல எனக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு, இந்த ஃபாக் இஷ்யூ. ஓகே, ஸோ ஃபேக்ட் என்னன்னா நான் வந்து iQOO 13 யூஸ் பண்ணேன். நம்ம ஊர்ல வந்து எப்பனா டிசம்பர் ஜான்ல நீங்க ஏர்லி மார்னிங் சைக்கிள் போகும்போது லைட்டா ஃபாக் ஆச்சுன்னு சொல்லி ஃபாக் ஆச்சு, சாம்பிள்ஸ்ல இருந்து எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இந்த ஃபாக் இஷ்யூ வந்து ஒரு பெரிய தலைவலி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் இந்த பனிக்காலம் வந்ததுனா தான் தெரியும் இது வந்து அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள போகுது அப்படிங்கிறது. பாருங்க ப்ரோ, இப்போ சில்லுன்னு ஆயிட்டான். இல்ல ஏதோ ஒரு டைம் ஆச்சுங்க. ஆனா ஏதோ ஒரு ஆப் பேக்ல ரன் ஆகுது, அந்த ஆப் வந்து ஏதோ ஒரு வேலையை பாக்குது. ஆனா ஹைலைட் என்னன்னா அப்ப 97% ஆயிருந்தது. நான் வந்து ப்ரோ ஹீட் கம்மியான மாதிரி தெரியுது பாருங்கன்னு சொல்லி நான் நம்ம ஆள்கிட்ட காமிச்சேன். இன்னும் கொஞ்சம் வாமா இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்ப 96 ஆச்சு. இன்னும் 96லயே தான் இருக்கு. ஆனா 5G டேட்டா ஆன்ல இருக்கு. எனக்கு வந்து சில ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல அன்ரெஸ்ட்ரிக்டடா ரன் ஆகிறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். கரெக்ட். ஸோ அந்த எந்த கோளாறு பிடிச்ச ஆப்ன்றதை பார்த்து ஒவ்வொரு ஆப் டேட்டாக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது ஆப்டிமைஸ்ல இருக்கு எது அண்டர்ஸ்டிக்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்ச மாட்டோம். கிட்னியை கழட்டி விட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் கடுப்பா இருக்கு, தலைவலியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் அண்டர்ஸ்டிக்ட்ல தான் இருக்குங்க. நான் ஏதோ ஒரு போக்க போன்ல இதுல பார்த்து சொன்ன பாத்தீங்களா, அதை ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியல அப்படின்ட்டு ஏதோ ஒரு போன்ல தான் சொன்னேன். அது MIUI வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கிரே அவுட் பண்ணி வச்சிருக்கோம், எப்பயுமே ஓடுண்டா அப்படின்னு. முதல்ல அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் எனக்கு வந்து வயிற்றுச்சலா இருக்கு. இந்த மாதிரி சின்ன பசங்க எவ்வளவு பேரை வந்து டைவர்ட் பண்ணும். ஏன்னா ஒண்ணுல ப்ரோ, நான் என் ஒய்ஃப்ட்ட காட்டுறேன், ஏமா நாளை பின்ன என் போன் எடுத்து பார்த்துட்டு என்ன சந்தேகப்பட்டுறாதமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு அவங்களுக்கு என்னடானா ஒரே சிரிப்பு, என்ன இப்படி சொல்றாப்ல அப்படின்னு. என்ன இங்க பாருங்களேன், ஓ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டா, இங்க இருங்க பீப்பிள் யூ மே நோ அப்படி வந்துட்டே இருக்கும் லைனா. அது இந்த பீப்புள் யூ மே நோக்கு அருவாளா தான் எடுத்துட்டு கிளம்பணும் போல. அது எந்த இடத்துல ப்ரோ வரும்? இந்த சஜஷனாவது பரவாயில்ல சரியா. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது. இதை தவிர இன்னொன்று இருக்குமே சிங்கமா தான். ஏன்னா அது வந்து இப்போ எல்லாருக்குமே அப்படிதான் காட்டுது. இப்போ நீங்க ஒரு மேல் ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் சென்ட்ரிக்கான பீப்புள் யூ மே நோன்னு யாருன்னு தெரியாதவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களாம் வருது. ஃபீமேலா இருந்தா மேல் ப்ரொஃபைல்ஸ்லாம் இதாகுது, ரெக்கமெண்ட் ஆகுது, யாருன்னே தெரியல அவங்கலாம். டேஞ்சர் டயபாலிக்குங்க, தலைவலியா இருக்கு. நான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா இப்போ ஏதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கௌதம் ப்ரோ இருக்காரு, நம்மளை வந்து தெரியும். சரி ஓகே கௌதம் ப்ரோ இந்த மெசேஜ் பார்த்தீங்களான்னு காட்டுறேன். மேலே வந்து டொயிங் அப்படின்னு வரும். என்னன்னு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அரைங்குறையமா இருக்கு. சீரியஸா என்ன இப்போ எப்படிலாம் நினைக்கலாம் அப்படின்னா, யாரு மெசேஜ் இவருக்கு இப்படி பண்றது ஒரு நிமிஷத்துல. கரெக்ட். எனக்கு இங்க பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி யாரு கூட நான் மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லைங்க. அதாவது அது பிரச்சனைன்னு இல்லைங்க, இருக்கலாம். மேபி நமக்கு தெரிஞ்ச யாரோ ஃபேஷன் இதுல இருக்காங்க, அவங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப மாடர்னா இருப்பாங்க. கரெக்டா இருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஆளு ஓகே பிரச்சனை இல்லை. யாருன்னே தெரியல இந்த மாதிரி சஜஷன் வந்துட்டே இருக்கும்போது ஐயோ மாறி போயிருது, பேரு ரிப்பேர் ஆயிருங்க எங்கேயாவது போனா. சரி, அடுத்து பிரபு ரவி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரி அவங்க மொத்தம் பாத்துக்கோங்க, இந்த ஃபாக் இஷ்யூ வந்து உங்க யாருக்காவது இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்குன்னா சொல்லுங்க சரியா. ஆமா, கேரளால இருந்து ஒரு 3 பேர் போட்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு Neo 10R வந்திருக்கு, ஒருத்தர் மீதி 2 பேர் Neo 10 போட்டிருந்தாங்க. Neo 10R வந்ததுனால சர்வீஸ் சென்டருக்கு போய் கேட்டிருக்காரு கேரளால. அவங்க வந்து இது எதுவுமே பண்ண முடியாது, இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த போனை வித்துட்டு 7000 எனக்கு நஷ்டம் ஆச்சுன்னு வேற போட்டிருந்தாரு. பயத்துல வித்துட்டாரு போனை. சரி, அப்போ இதுல எனக்கு என்ன சொல்ல தோணுச்சுன்னா, ஒரு சில போன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம்னா, அந்த போனே ஹீட் ஆகுதுங்கறனால குளிர் பிரதேசத்துல வாங்கிக்கோங்கன்னுவோம். ஆமா, போன் ஹீட் ஆகுதுன்னு குளிர் பிரதேசத்துல வாங்க சொன்னா அங்க பார்த்தா ஃபாக் ஆகுமா? ஏய் வெளியூர்ல போன் ஹீட் ஆகுது இப்போ யூஸ் பண்ண முடியல, மலை பிரதேசத்துக்கு கொண்டு போனா ஃபாக் ஆகுது அங்கேயும் யூஸ் பண்ண முடியல, நான் என்னதான்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணாதடா. அதுதான். சரி, அடுத்து பிரபு ரவிங்கிற நண்பர் வந்து anyone facing heating issue in your OnePlus 12R அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்றாரு. அதான் புது அப்டேட்லையான்னு கேட்டிருந்தேன். only meta app is WhatsApp bro. I think it's after summer. Less than 5 minutes camera usage, mobile heats in outdoor, even in evening and watching videos in YouTube with Wi-Fi makes mobile warm. Bro, இது something wrong மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. ஏன்னா 12R வந்து நீங்க சொல்ற மாதிரி ஹீட்டே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வைஃபைல யூடியூப் பார்த்தா வார்ம் ஆகுறது. ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ப்ரோ, யூடியூப் பார்த்தா ஃபோன் ஓவரா ஹீட் ஆகுது அப்படின்றாங்க. 41 டிகிரி 42 டிகிரி போதான்.
அது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். யூடியூப் ஹீட் ஆகுதுன்னு போடுறாங்க. உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. டிஸ்பிளே எல்லாம் தொட்டா கொதிக்குது அப்படியே. 42 டிகிரி 43 டிகிரிலாம் போட்டிருந்தாங்க. யூடியூப் கதையை முடிச்சுடுறேன் பாருங்க. அடுத்து யூடியூப்ல அந்த பிரச்சனை இருக்கு. நான் வைஃபைல தான் எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் வீடியோ ஒரு ½ hour 1 hour ஓடினாலே ஃபோன் ஃபுல்லாவே ஹீட் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. யூடியூப் எப்படா சூடாக ஆரம்பிச்சிச்சுன்னு தான் இருக்குது. இதுல ஜோக்கு பாருங்க ப்ரோ. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இந்த வீடியோ இருக்குல்ல ப்ரோ, இன்னைக்கு போட்ட வீடியோவா? ஓகே, யாரும் பார்க்கல. ஹைப் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து? நீங்க அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம வீடியோவை ஹைப் பண்ணி விடலாம். ஹைப் பண்ணா புது ஃபீச்சர். இப்போ உங்க போன்ல ஓபன் பண்ணீங்கன்னா, நீங்க ஹைப் பண்ணீங்கன்னா நம்ம இந்தியால டாப் ரேங்க்ல இருக்கிற போனை காட்சி, டாப் ரேங்க்ல இருக்க வீடியோ காட்டுமா? நீங்க இப்ப நம்ம வீடியோ கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு வீடியோ ஓபன் பண்றீங்கன்னு வைங்க, ஏதாவது ஒரு வீடியோ, சரி ஓகே, இப்போ இது லேட்டஸ்டா போட்ட வீடியோ. ஸோ நீங்க இப்போ ஓபன் பண்ணிட்டீங்க, அப்படியே இந்த இதை ஸ்வைப் பண்ணீங்கன்னு வைங்க, ஹைப்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து எனக்கு 110 பாயிண்ட் கொடுக்குறீங்க. அது டேப் பண்ணுங்க, பாயிண்ட் எப்படி இருக்கும்? 110 பாயிண்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பண்ணனால ஆட் ஆயிடுச்சு. இப்போ லீடர் போர்டுன்னு காட்டுது. பாத்தீங்கன்னா இந்தியாலயே எது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, யாரு? என்னையா இதெல்லாம்? எனக்கு இப்போ இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ இது ஒரு கிரியேட்டர் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணாதான்னு கேக்குறேன். நானும் ஃபர்ஸ்ட் வரணும், நானும் டாப் 100ல வரணும், நான் கண்டென்ட் போடணும், எல்லாமே ரேஸ் வைரல் கண்டென்ட்டா போடணும். ரேஸ் மாதிரி ஆயிருது. எனக்கு புரியல. இது வந்து ஆக்சுவலா மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்காக தான் யூடியூப் இருந்தது. கரெக்ட். நிறைய பேர் வந்து ஏன்னா படிக்கிறதுக்காக தான் யூடியூபே யூஸ் பண்ணாங்க. டியூட்டோரியல்ஸ் கத்துக்கிறதுக்கு, டிஐஒய் நம்மளே பண்றது, இப்போ ஃபோன் ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா அது என்டர்டைன்மெண்ட்டா ஃபுல்லாவே மாறிடுச்சு. சரி, அது மொத்தம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உள்ள கொண்டு வரது மட்டும் இல்லாம அதுக்கு தான் மானிடைஸ் ஆச்சு. கொண்டு வந்த கண்டென்ட் கிரியேட்டர் இப்ப வெறியேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹைப் பண்ண கொண்டு வந்து ஓகே, எனக்கே புரியல இது எங்க போய் முடிய போகுது தெரியல. சரி, லாஸ்டா ராஜராகுல் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் S25 12/256 using this for the past 2 weeks mostly Insta and for listening music and photography. Really loud One UI battery stands up to 5 to 6 hours. S25 I faced heating issue but slightly warm while playing COD for 1 hour and room temperature. My previous phone was Reno 8 Pro. It was good, still runs smoothly. Used some like S25 for 3 years. It had heating issue while playing PUBG and COD. I changed my phone from Reno to S25 only because the charging socket of Reno got loosened and it was irritating. That's why I bought the S25 for wireless charging and One UI experience. Battery is not a big, but the optimization is great. Charging only 1 time per day. Some feedback bro. ஏன்னா நார்மலா வந்து S25 ஓட S25 நல்லா நிக்குதுங்க. எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் வச்சிருக்காரு S25. செம்ம ஸ்லிம்மா இருந்துச்சுங்க போன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஆனா நல்லா நிக்குது. அவரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் பண்றாரு. பரவாயில்ல, இல்ல ஆச்சரியம். ஏன்னா டீம்ஸ்லாம் எப்போ ரன் ஆயிட்டு இருக்கோம், மீட்டிங் அவ்வளவு அட்டெண்ட் பண்ணுவாரு. அவரோட ஒர்க்கே வந்து ஃபுல்லா மெயில் டீம்ஸ் தான். அதுலயே அந்த போன் நல்லா இருக்குது. ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒருத்தர் S25 யூஸ் பண்றேன், ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வேற லெவலில் இருக்கு. இப்போ இந்த டேட்டா வந்து ரொம்பவே பாசிட்டிவ் சைட்ஸ்ல. ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட திரும்ப நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.